புரட்டாசி வந்துருச்சு. இனிமேல் வெஜ்ஜில் நமக்கு தெரிஞ்ச வித்தியெல்லாம் இறக்க வேண்டியதான். இன்றைக்கி வெஜ் தொன்ன பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, ப்ரோட்டீனுக்கு பச்சை பட்டாணி இல்லைன்னா கொண்டக்கடலை சேர்த்துக்கோங்க. இதோட உப்பு 2 கரண்டி தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுடுங்க. இப்போ அரைக்கிறதுக்கு சோம்பு 1 ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, ஒரு கையளவு புதினா, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க. இதோட அரை பெரிய வெங்காயமாக சேர்த்துக்கோங்க, மறந்துட்டேன். இப்போ வதக்கிறதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய், நெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க காயும் சேர்த்துடலாம். இது நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஜீரக சம்பா அரிசி சேர்க்க போகிறேன். அதனால் 1க்கு 1.25 அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை சேர்த்து 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. குக்கரை மூடி வச்சு சிம்லேயே 10 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான தொன்ன பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, வெறும் ஆனியன் ரைத்தா மட்டுமே போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு என்னோட சேனல்